அக்கா காசு. சரி நான் வரேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பால் ஊத்திட்டு வர வேண்டாமா? சரி கொடு. அப்படி என்ன அவசர செலவு? எல்லாம் நல்ல செலவுக்கு தான். இந்தா. இல்ல இல்ல இந்தா, வேணாம் இதை வச்சுக்கோ. சரி. வேலை கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. வரேன். போயிட்டு வரேன். பாருங்க, இவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டு மெட்ராஸ் போனவன் வேலை கிடைச்சதுன்னு ஃபோனும் பண்ணல. இவ ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. கோவம் வருமா வராதா சொல்லுங்க? ஏய் ஹோம்ஒர்க் வருது, வண்டி வச்சு நான் ஓரமாக போய் நின்றுக்கிறேன். அடி வாங்குறத தான் நீ தனியாக அடி வாங்க. ஏய் நில்ற. என்னடி நேரடியாக திட்டமில்ல ஆளை வச்சு திட்டி வேடிக்கை பார்க்குறியா? எங்களுக்கு ஒன்றும் ஆளை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நன்றி மறந்தவனுக்கு இந்த ஆண்டவன் தண்டனை கொடுக்குறான். ஹே என்னடி கண்ணகி கணக்கா சாபம்லாம் விடுற? இந்த ஜாட மடைய பேசுறதுலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ வாயை விட்றானே. யாரு ஜாடமடியா பேசுறாங்க? அதெல்லாம் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டுன்ற திமிரில் பேசுறியா? மாசம் 3 லட்சம் சம்பாதிப்பேன் நான். இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருப்பேன் என்கிட்ட சொல்லு. வட்டியோட மூஞ்சில் தூக்கிடுறேன். சே, வட்டிக்கா நான் காசு கொடுத்தேன்? புதுசா பணம் சம்பாதிக்க போற திமிரில பழச மறந்துட்டல. இனிமே மூஞ்சிலேயே முழிக்காத. பெரிய நரி மூஞ்சி. டெய்லி இந்த மாதிரி மூஞ்சி முழிச்சு தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் பாரு. சீப்பா. ஏய் என்ன நரி மூஞ்சி கரடி மூஞ்சி என்னதான் பிரச்சனை? ஒரு 5 பவுன் நகை வீட்டு ஆட்டை போட்ட மச்சி ஓவரா சீன் போடுறா. அடப்பாவி, நான் ஏதோ அந்த பொண்ணு தான் உனக்கு துட்டு தரணும்னு கலாச்சினுக்கிறேன்னு நினச்சேன். என் பொண்டாட்டிட்டு 1 கிராம் மூக்குத்தி கேட்டதுக்கு 1 மாதம் என்ன ஒதுக்கி வச்சா தெரியுமா? நீ 1 கிராம் கேட்கறதுக்கு பதிலா 1 சவரன் கேட்டிருக்கணும். 1 சவரம் ஆயுசுக்கும் தனியாக படுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான்.